துலா ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாம். நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்பு. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராரு. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாம், அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாம். ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்கும். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாருக்கும் கிடைக்காது. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாம். மங்களம் பெருகட்டும். துலா ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகும் நாட்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நின்று போன சில விஷயங்கள் இந்த காலத்தில் நகர தொடங்க போகின்றன. துலா ராசிக்காரர்களை, கடந்த சில மாதங்களாக நீங்க பல விஷயங்களை அமைதியாக கடந்து வந்திருக்கிறீர்கள். வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் பல கவலைகளை சுமந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வேதனைகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். பல நேரங்களில் நீங்கள் நினைத்திருக்கலாம், நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, நான் நேர்மையாகத்தான் வாழ்கிறேன், நான் பிறருக்கு உதவிதான் செய்கிறேன். அப்படி இருக்க என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம்? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் பல முறை எழுந்திருக்கலாம். ஆனால் துலா ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நான் உறுதியாக கூறுகிறேன். நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவல்ல. நீங்கள் அனுபவித்த தாமதங்கள் தோல்விகள் அல்ல. நீங்கள் சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை, நீங்கள் செய்த உழைப்பு வீணாகவில்லை, நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை வீணாகவில்லை. இறைவன் உங்களுக்காக ஒரு நல்ல காலத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த நல்ல காலத்தின் கதவு தற்போது திறக்க தொடங்கியுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான சம்பவங்கள் நடைபெறப் போகின்றன. இதுவரை கிடைக்காமல் இருந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இதுவரை தடைபெற்றிருந்த ஒரு காரியம் நகரப் போகிறது. இதுவரை மூடியிருந்த ஒரு கதவு திறக்கப் போகிறது. இதுவரை மனதில் இருந்த ஒரு கவலை முடிவுக்கு வரப்போகிறது. இதுவரை காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது. உங்கள் ராசியின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் விரும்புபவர்கள். யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் அதே நல்ல மனதால் தான் சிலர் உங்களை பயன்படுத்தி இருக்கலாம். சிலர் உங்களுடைய அன்பை மதிக்காமல் இருந்திருக்கலாம். சிலர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். சிலர் உங்களுடைய பொறுமையை பலவீனமாக நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது நிலைமை மாறப்போகிறது. இனி உங்களுடைய மதிப்பு உயரப்போகிறது. இனி உங்களுடைய நேரம் வரப்போகிறது. இனி உங்களுடைய உழைப்பின் பலன் வெளிப்பட போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறும் ஒரு சம்பவம், ஒரு தகவல், ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியதாக இருக்க போகிறது. ஆரம்பத்தில் அது சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும். சில வாரங்கள் கழித்து அதன் மதிப்பு தெரியும். சில மாதங்கள் கழித்து அதன் பலன் கிடைக்கும். சில ஆண்டுகள் கழித்து அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய தருணம் என்பதை உணரப்போகிறீர்கள். துலா ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்களை தேடி வரும் மனிதர்கள் முக்கியமானவர்கள். உங்களுக்கு கிடைக்கும் செய்திகள் முக்கியமானவை. உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் முக்கியமானவை. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முக்கியமானவை. ஏனெனில் பிரபஞ்சம் தற்போது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய திசையை நோக்கி நகரத்த தொடங்கியுள்ளது. இந்த காணொளியில் இனி வரக்கூடிய நாட்களில் துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெற போகும் 7 முக்கிய அதிசயங்களை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த 7 அதிசயங்களில் ஒன்று உங்கள் பண வாழ்க்கையை மாற்றப் போகிறது, ஒன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையை மாற்றப் போகிறது, ஒன்று உங்கள் எதிர்கால வெற்றிக்கான கதவை திறக்கப் போகிறது, ஒன்று உங்கள் விதியை மாற்றப் போகிறது. அதனால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் மிகப்பெரிய செய்தி இதில் இருக்கிறது. நான் உறுதியாக கூறுகிறேன், இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தொடங்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலத்தின் அறிகுறி தோன்றப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு ஆசீர்வாதம் வெளிப்பட போகிறது. வாருங்கள், இனி வரக்கூடிய நாட்களில் துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 7 அதிசயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். பகுதி 1, எதிர்பாராத நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. துலா ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் முதல் அதிசயம், நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையை வந்தடைய போகிறது தான். இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். உங்களுடைய மனதில் புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு தகவல், ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் ஒரு காத்திருப்பில் இருந்திருக்கிறீர்கள். சிலர் வேலை தொடர்பான செய்திக்காக காத்திருக்கிறீர்கள். சிலர் தொழில் முன்னேற்றத்திற்காக காத்திருக்கிறீர்கள். சிலர் பணம் வருவதற்காக காத்திருக்கிறீர்கள். சிலர் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்திற்காக காத்திருக்கிறீர்கள். சிலர் திருமணம் அல்லது உறவு வாழ்க்கையில் நல்ல செய்திக்காக காத்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த காத்திருப்புக்கு முடிவு வரும் நேரம் தற்போது வந்துவிட்டது. நீங்கள் எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறீர்கள்
இருக்கிறீர்களோ அதற்கான பலன் தற்போது வெளிப்பட போகிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை. நீங்கள் சோர்வாக இருந்த நேரத்திலும் அவர் உங்களுடன் இருந்தால், நீங்கள் கண்ணீர் சிந்திய நேரத்திலும் அவர் உங்களை பார்த்து கொண்டிருந்தார், நீங்கள் நம்பிக்கை இழந்த நேரத்திலும் அவர் உங்களுக்காக ஒரு நல்ல காலத்தை தயார் செய்து கொண்டிருந்தார். அந்த நல்ல காலத்தின் முதல் அறிகுறி தான் இந்த நல்ல செய்தி. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு தகவல் உங்கள் மனதில் இருந்த பல மாத கவலையை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது. ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம், ஒரு செய்தி வரலாம், ஒரு மனிதர் உங்களை தொடர்பு கொள்ளலாம், ஒரு வாய்ப்பு உங்கள் கதவை தட்டலாம். ஆனால் அது சாதாரண விஷயமாக இருக்காது. அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை திறக்க போகும் ஒரு அறிகுறியாக இருக்கும். சில துலா ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கலாம், சிலருக்கு பதவி உயர்வு தொடர்பான தகவல் கிடைக்கலாம், சிலருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம், சிலருக்கு வெளிநாடு தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கலாம், சிலருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த பணம் கைக்கு வரப்போகிறது, சிலருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. ஆனால் இந்த அதிசயத்தின் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? உங்கள் மனதில் மீண்டும் நம்பிக்கை பிறக்கப் போகிறது. பல மாதங்களாக இருந்த சோர்வு மறையப் போகிறது. பல நாட்களாக இருந்த குழப்பம் தெளிவாக போகிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் என்ற உறுதியான எண்ணம் உங்களுடைய மனதில் உருவாகப் போகிறது. அதுதான் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. ஏனெனில் மனிதனின் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் முதலில் மனதிற்குள் தான் பிறக்கின்றன. மனம் மாறும்போது எண்ணங்கள் மாறுகின்றன, எண்ணங்கள் மாறும்போது செயல்கள் மாறுகின்றன, செயல்கள் மாறும்போது வாழ்க்கை மாறுகிறது, வாழ்க்கை மாறும்போது விதி மாறுகிறது. அந்த விதி மாற்றத்தின் முதல் அறிகுறி தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடி வரும் எந்த நல்ல தகவலையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். எந்த வாய்ப்பையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். எந்த மனிதரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் தருணங்கள் பெரும்பாலும் மிக சாதாரணமாகத்தான் ஆரம்பமாகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கேட்க போகும் ஒரு நல்ல செய்தி அடுத்த சில மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல காலம் தொடங்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வெளிப்பட போகிறது. நீங்கள் செய்த உழைப்பின் பலன் தெரிய தொடங்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெற போகும் இந்த முதல் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் புதிய பாதையும் திறக்கப் போகிறது. இதுவே துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் முதல் அதிசயம். பகுதி 2, பணவரவின் மாபெரும் அதிசயம் உங்கள் வீட்டை நோக்கி வரப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 2வது விஷயம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை நேரடியாக தொடப்போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகிறது. இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். இனி வரக்கூடிய நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல திருப்பு முனை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உருவாகப் போகிறது. துலா ராசிக்காரர்களே, கடந்த சில மாதங்களாக பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். வருமானம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கலாம். கையில் பணம் தங்காமல் போயிருக்கலாம். ஒரு செலவு முடிவதற்குள் இன்னொரு செலவு வந்திருக்கலாம். நீங்கள் சம்பாதித்ததை விட பொறுப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம். பல நேரங்களில் உங்களுடைய தேவைகளை கூட ஒதுக்கிவிட்டு குடும்பத்திற்காக செலவு செய்திருக்கலாம். பல நேரங்களில் உங்களுடைய ஆசைகளை தியாகம் செய்திருக்கலாம். பல நேரங்களில் இரவு நேரங்களில் கூட எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த காலம் தற்போது முடிவடைய தொடங்கியுள்ளது. நீங்கள் நீண்ட நாட்களாக சுமந்த பொருளாதார பாரம் குறையப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண வரவு உருவாகப் போகிறது. நீங்கள் காத்திருந்த ஒரு தொகை கைக்கு வரப் போகிறது. நீங்கள் மறந்துவிட்ட ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரப்போகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் பணம் தொடர்பான ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றப் போகிறது. சில துலா ராசிக்காரர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கப் போகிறது. சிலருக்கு வேலை மூலமாக கூடுதல் வருமானம் கிடைக்கப் போகிறது. சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான தகவல் கிடைக்கப் போகிறது. சிலருக்கு தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் போகிறார்கள். சிலருக்கு எதிர்பாராத பண உதவி கிடைக்கப் போகிறது. சிலருக்கு புதிய வருமான வழிகள் திறக்கப்பட போகின்றன. ஆனால் இந்த அதிசயத்தின் மிகப்பெரிய பலன் வெறும் பணம் அல்ல, அது மன நிம்மதி. பல மாதங்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு கவலை முடிவுக்கு வரப்போகிறது. இந்த செலவை எப்படி சமாளிப்பது, இந்த கடனை எப்படி அடைப்பது, இந்த மாதத்தை எப்படி கடப்பது என்று நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. அதுதான் இந்த அதிசயத்தின் உண்மையான அர்த்தம். நீங்கள் இயற்கையாகவே பிறருக்கு உதவக்கூடியவர்கள். யாராவது கஷ்டப்பட்டால் உடனே உதவ நினைப்பவர்கள். உங்களிடம் இருக்கும் சிறு விஷயத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்கள். அதனால் தான் நீங்கள் செய்த நன்மைகள் வீணாகவில்லை, நீங்கள் கொடுத்த உதவிகள் வீணாகவில்லை, நீங்கள் செய்த தர்மங்கள் வீணாகவில்லை. அவற்றின் பலன் தற்போது திரும்ப வரப்போகிறது. இனி உங்களுடைய பணத்தை பற்றிய சிந்தனையும் மாறப்போகிறது. இதுவரை நீங்கள் செலவுகளை பற்றி சிந்தித்திருக்கலாம். இனி வருமானத்தை அதிகரிப்பது பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். இதுவரை நீங்கள் பிரச்சனைகளை பார்த்திருக்கலாம். இனி வாய்ப்புகளை பார்க்க
தொடங்குவீர்கள். இதுவரை எப்படி சமாளிப்பது என்று யோசித்திருக்கலாம். இனி எப்படி வளர்வது என்று யோசிக்க தொடங்குவீர்கள். இதுவே செல்வத்தின் தொடக்கம். பல துலா ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு புதிய யோசனை தோன்றப் போகிறது. அந்த யோசனை எதிர்காலத்தில் பெரிய வருமானத்திற்கு காரணமாக மாறப்போகிறது. சிலருக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. சிலருக்கு கூடுதல் வருமானம் தரக்கூடிய வேலை கிடைக்கப் போகிறது. சிலருக்கு புதிய முதலீட்டு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு திட்டம் மீண்டும் செயல்பட தொடங்கப் போகிறது. இனி உங்களை தேடி வரும் ஒரு சிறிய வாய்ப்பை கூட அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனெனில் பெரிய செல்வம் பல நேரங்களில் சிறிய வாய்ப்பாகத்தான் கதவை தட்டும். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு புதிய அறிமுகம், ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு சிறிய ஒப்பந்தம், இவை அனைத்தும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாக மாறக்கூடும். துலா ராசிக்காரர்களே, இறைவன் உங்களுடைய உழைப்பை பார்த்திருக்கிறார், உங்களுடைய பொறுமையை பார்த்திருக்கிறார், உங்களுடைய நல்ல மனதை பார்த்திருக்கிறார். அதற்கான பலன் தற்போது வெளிப்பட தொடங்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெற போகும் இந்த 2வது அதிசயம் வெறும் பணவரவாக மட்டும் இருக்காது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கான கதவை திறக்கப் போகிறது. செல்வம் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. நிம்மதி உங்கள் மனதை நோக்கி வரத் தொடங்கியுள்ளது. உழைப்பின் பலன் உங்கள் கைகளை நோக்கி வரத் தொடங்கியுள்ளது. இதுவே துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 2வது அதிசயம். பகுதி 3, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் வளரப்போகும் அதிசயம். துலா ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 3வது அதிசயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொண்டு வரப்போகிறது. இதை நான் உறுதியாக கூறுகிறேன். இனி உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கவலை, ஒரு குழப்பம் அல்லது ஒரு மனக்கசப்பு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நீங்கள் எவ்வளவு பெரிய கனவுகள் வைத்திருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த இலக்குகள் வைத்திருந்தாலும், வீட்டில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய முதல் ஆசையாக இருக்கும். நீங்கள் சிரிப்பதை விட உங்கள் குடும்பம் சிரிப்பதை பார்க்க விரும்புபவர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை விட உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புபவர்கள். அதனால் தான் குடும்பத்தில் ஏற்படும் சிறிய பிரச்சனை கூட உங்கள் மனதை அதிகமாக பாதிக்கும். கடந்த சில மாதங்களாக சில துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு கணவன் மனைவியிடையே மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் இடையே புரிதல் குறைவு இருந்திருக்கலாம். சிலருக்கு சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் பேசாமல் இருக்கும் நிலை உருவாகி இருக்கலாம். சிலருக்கு வீட்டில் எப்போதும் ஒரு மன அழுத்தமான சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் துலா ராசிக்காரர்களே, இந்த நிலை இப்போது மாறப்போகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சில குழப்பங்கள் தெளிவடைய தொடங்கும். தவறான புரிதல்கள் விலகும். பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச தொடங்குவார்கள். விலகி நின்றவர்கள் நெருங்க தொடங்குவார்கள். கோபம் குறையும், பண்பு அதிகரிக்கும். பல நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு பாரம் குறைய போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை திரும்பி வரும்போது அதனுடன் சேர்ந்து அதிர்ஷ்டமும் திரும்பி வரும். ஏனெனில் வீட்டுக்குள் இருக்கும் நேர்மறை சக்தி மனிதனின் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் பாதிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் மனதில் நம்பிக்கை இருக்கும். மனதில் நம்பிக்கை இருந்தால் வெற்றி தானாக வரும். இந்த காலத்தில் சிலருக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. திருமணம் தொடர்பான நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகிறது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. புதிய வீடு, நிலம் அல்லது சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரப்போகின்றன. சிலருக்கு வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் இருக்கும் குடும்ப உறவினர்களிடம் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கப் போகின்றன. சிலருக்கு பல வருடங்களாக பேசாத ஒரு உறவினர் மீண்டும் தொடர்பு கொள்ளப் போகிறார். அந்த ஒரு தொடர்பு கூட பல வருடங்களாக இருந்த மனக்கசப்புகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும். இந்த காலத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி இருக்க போகிறது. நீங்கள் அமைதியாக பேசும் ஒரு வார்த்தை கூட குடும்பத்தில் இருந்த பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடும். அதனால் கோபத்தை விட பொறுமையை தேர்வு செய்யுங்கள். வாதத்தை விட புரிதலை தேர்வு செய்யுங்கள். குற்றம் சொல்வதை விட அன்பை தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் இந்த காலத்தில் உறவுகளை சரி செய்யும் சக்தி உங்களிடம் அதிகமாக இருக்க போகிறது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப் போகிறது. பல நாட்களாக சிரிப்பு இல்லாமல் இருந்த வீடு மீண்டும் மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது. மனதில் இருந்த சோர்வு குறைய போகிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது. துலா ராசிக்காரர்களே, வாழ்க்கையில பல வெற்றிகளை மீண்டும் பெறலாம். ஆனால் உறவுகளை இழந்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது கடினம். அதனால் தான் இறைவன் முதலில் குடும்பத்தில் அமைதியை கொடுத்து பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார். எப்போது அந்த அமைதியின் காலம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்க போகிறது. இந்த குடும்ப மகிழ்ச்சி சில நாட்களுக்கு மட்டுமல்ல, அது அடுத்த பல மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்த போகிறது. குடும்பம் வலுவாக இருந்தால் நீங்கள் எந்த சவாலையும் வெல்ல முடியும். குடும்பம் உங்களுடன் இருந்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும். குடும்பம் உங்களை நம்பினால் உலகமே உங்களை எதிர்த்தாலும் வெற்றி பெற முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த 3வது அதிசயம் உங்கள் வீட்டிற்குள் மகிழ்ச்சியும், உங்கள் மனதிற்குள் நிம்மதியும், உங்கள் உறவுகளுக்குள் ஒற்றுமையும் கொண்டு வரப்போகிறது. பல நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த அன்பும் ஆதரவும் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் திரும்ப போகிறது. இதுவே துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்க போகும் 3வது அதிசயம். பகுதி 4, உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் ஒரு அதிர்ஷ்டமான சந்திப்பு. இனி வரக்கூடிய நாட்களில்
நாட்களில் நடைபெறும் 4வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான மனிதரின் வருகையாகும். இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். நீங்கள் சந்திக்க போகும் ஒரு மனிதர், நீங்கள் கேட்க போகும் ஒரு ஆலோசனை, நீங்கள் உருவாக்க போகும் ஒரு புதிய தொடர்பு, இவற்றில் ஒன்று உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. மனிதனின் வாழ்க்கையில் சில சந்திப்புகள் சாதாரண சந்திப்புகள் அல்ல. அவை விதியால் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்புகள். அவை இறைவனால் அனுப்பப்பட்ட சந்திப்புகள். அவை மனிதனின் எதிர்காலத்தை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சந்திப்புகள். அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு தற்போது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் பலரை சந்தித்திருக்கலாம், பலரிடம் உதவி கேட்டிருக்கலாம், பலரிடம் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. சிலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், சிலர் உங்களை பயன்படுத்தி இருக்கலாம், சிலர் உங்களுடைய நல்ல மனதை மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை நிலைமை வேறு. இந்த முறை உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகும் மனிதர் ஒரு காரணத்துக்காக வரப்போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்கப் போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை உருவாக்கப் போகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை காட்டப் போகிறார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முக்கியமான தொடர்பு உருவாகப் போகுது. அது ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு தொழில் தொடர்பாக இருக்கலாம், ஒரு மேலதிகாரியாக இருக்கலாம், ஒரு முதலீட்டாளராக இருக்கலாம், ஒரு வாடிக்கையாளராக இருக்கலாம், ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறவாக மாறக்கூடிய ஒருவராக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த மனிதரின் வருகை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. துளாராசிக்காரர்களே, நீங்கள் இயற்கையாகவே மனிதர்களுடன் நன்றாக பழகக்கூடியவர்கள். உங்களுடைய பேச்சு பலரையும் ஈர்க்கக்கூடியது. உங்களுடைய அணுகுமுறை பலருக்கு பிடிக்கும். ஆனால் பல நேரங்களில் உங்களுடைய திறமையை சரியான மனிதர்கள் கவனிக்காமல் போயிருக்கலாம். இப்போது அந்த நிலைமை மாறப்போகிறது. உங்களுடைய மதிப்பு சரியான மனிதர்களுக்கு தெரிய போகிறது. உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்பட போகிறது. உங்களுடைய உழைப்புக்கு சரியான பாராட்டு கிடைக்கப் போகிறது. இந்த காலத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காரணமாக மாறப்போகிறார். ஒரு சாதாரண உரையாடல் கூட பெரிய வாய்ப்பாக மாறலாம். ஒரு சிறிய அறிமுகம் கூட பெரிய முன்னேற்றமாக மாறலாம். ஒரு புதிய தொடர்பு கூட எதிர்கால செல்வத்தின் கதவை திறக்கலாம். அதனால் தான் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சந்திக்கும் புதிய மனிதர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களுடன் பேசுங்கள், அவர்களுடைய கருத்துக்களை கேளுங்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை கவனியுங்கள். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் மனிதர்கள் பெரும்பாலும் சாதாரணமாகத்தான் நம் வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். முதலில் அவர்கள் முக்கியமானவர்கள் போல தெரியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுடைய மதிப்பு புரியும். இறைவன் சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை பணமாக தருவதில்லை, ஒரு நல்ல மனிதராக தருகிறார். சில நேரங்களில் வெற்றியை நேரடியாக தருவதில்லை, அதற்கான பாதையை காட்டும் மனிதரை தருகிறார். சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தை நேரடியாக தருவதில்லை, அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் மனிதரை தருகிறார். இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நுழையப் போகிறது. மேலும் இந்த சந்திப்பு உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களை பற்றி நீங்கள் வைத்திருந்த சில சந்தேகங்கள் மறையப் போகின்றன. உங்கள் திறமை மற்றவர்கள் அங்கீகரிக்க தொடங்கப் போகிறார்கள். நீங்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர் என்பதை உணரப் போகிறீர்கள். துளாராசிக்காரர்களே, விதியை மாற்றும் சந்திப்புகள் அடிக்கடி வருவதில்லை. ஆனால் வந்தால் முழு வாழ்க்கையும் மாறிவிடும். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த 4வது அதிசயம் அப்படிப்பட்ட ஒரு அரிய சந்திப்பாக இருக்க போகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட நீங்கள் திரும்பி பார்த்து அந்த மனிதரை சந்தித்த பிறகுதான் என் வாழ்க்கை மாறியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முக்கியமான ஒரு தருணம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுவே துளாராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 4வது அதிசயம். பகுதி 5, இறைவனால் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 4 ஆன்மீக அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 5வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையின் இறையருள் நேரடியாக செயல்பட தொடங்க போகும் ஒரு அதிசய காலமாகும். இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். உங்கள் மனதில் புதிய சக்தி, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய அமைதி பிறக்கப் போகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் பல விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் எதிர்காலத்தை நினைத்து பயந்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுமா என்று சந்தேகப்பட்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று மனதிற்குள் கேட்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக கண்ணீர் சிந்தியிருக்கிறீர்கள். ஆனால் துளாராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை மறந்து விடாதீங்க. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் இறைவன் பார்த்து கொண்டிருந்தார். நீங்கள் செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தார். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வேதனையும் அறிந்திருந்தார். அதற்கான பதில் தற்போது வரப்போகிறது. உங்கள் மனதில் இருந்த பல பாரங்கள் குறையப் போகின்றன. காரணம் தெரியாமல் மனம் லேசாக மாறப்போகிறது. காரணம் இல்லாமல் நம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம் குறையப் போகிறது. இதுவே இறையருளின் முதல் அறிகுறி. துளாராசிக்காரர்களே, இறைவன் மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முன் அவனுடைய மனதை மாற்றுகிறார், மனதை வலுப்படுத்துகிறார், நம்பிக்கையை அதிகரிக்கிறார், உள்ளுணர்வை தெளிவாக்குகிறார். அதன் பிறகுதான் ஆசீர்வாதங்களை வழங்குகிறார்.
அந்த நிலை தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக போகிறது. சில துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் கோவில் செல்லும் வாய்ப்பு கிடைக்க போகிறது. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்க போகிறது. சிலருக்கு சிவன், முருகன், பெருமாள், அம்மன் அல்லது விநாயகரின் அருள் கிடைக்க போகிறது. சிலருக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட போகின்றன. சிலருக்கு கனவுகளில் தெய்வீக அறிகுறிகள் கிடைக்க போகின்றன. சிலருக்கு வாழ்க்கையின் உண்மையான பாதை புரிய போகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. துளாராசிக்காரர்களே, உங்கள் ராசியின் மிகப்பெரிய பலம் சமநிலையை விரும்பும் குணம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். எல்லா பிரச்சனைகளையும் அமைதியாக முடிவடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஆனால் பல நேரங்களில் அந்த நல்ல மனதாலேயே நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருக்கலாம். மற்றவர்களுக்காக அதிகமாக யோசித்திருக்கலாம். மற்றவர்களுக்காக உங்களுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்திருக்கலாம். மற்றவர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் செலவழித்திருக்கலாம். இப்போது இறைவன் உங்களையும் கவனிக்க தொடங்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சம் கொடுக்க போகிறார். உங்களுடைய மனதிற்கும் அழுத்தம் கொடுக்க போகிறார். உங்களுடைய எதிர்காலத்திற்கு வழிகாட்ட போகிறார். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் தெளிவாக தெரிய போகின்றன. நீங்கள் நம்ப வேண்டிய மனிதர்கள் யார் என்பது புரிய போகிறது. நீங்கள் விலக வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது தெரிய போகிறது. நீங்கள் செல்ல வேண்டிய பாதை தெளிவாக போகிறது. இது சாதாரண மாற்றமல்ல, இது இறைவன் தரும் வழிகாட்டுதல். பல துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் பெரிய உண்மை புரிய போகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில தோல்விகள் தண்டனைகள் அல்ல, அவை உங்களை வலிமையாக்கிய பாடங்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில தாமதங்கள் தடைகள் அல்ல, அவை சரியான நேரத்திற்கான தயாரிப்புகள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில பிரிவுகள் இழப்புகள் அல்ல, அவை உங்களை சரியான மனிதரிடம் கொண்டு செல்லும் பாதைகள். இந்த உண்மைகள் புரிய தொடங்கும் போது உங்க மனதில் இருந்த பல கவலைகள் மறைய போகின்றன. இறைவன் நேரடியாக வந்து பேசுவதில்லை, ஆனால் அறிகுறிகளின் மூலம் பேசுகிறார். ஒரு மனிதரின் வார்த்தையின் மூலம் பேசுகிறார். ஒரு சம்பவத்தின் மூலம் பேசுகிறார். ஒரு கனவின் மூலம் பேசுகிறார். ஒரு உள்ளுணர்வின் மூலம் பேசுகிறார். இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட சில அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில் தோன்றப் போகின்றன. அவற்றை கவனமாக கவனியுங்கள். ஏனெனில் அவை உங்கள் எதிர்கால பாதையை வெளிச்சம் போட்டு காட்டப் போகின்றன. மேலும் இந்த காலத்தில் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்க தொடங்க போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் வைத்திருந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறும் பாதையில் நகரப் போகிறது. உங்கள் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உங்கள் மன வலிமை அதிகரிக்கப் போகிறது. உங்கள் உள்ளுணர்வு தெளிவாக போகிறது. இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக செயல்பட தொடங்க போகிறார். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் இந்த 5வது அதிசயம் நம்ப முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது இறைவன் தரும் மன நிம்மதி, அது இறைவன் தரும் நம்பிக்கை, அது இறைவன் தரும் வழிகாட்டுதல். அந்த அருளின் வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. இதிலும் துளாராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 5வது அதிசயம் பகுதி 6, புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றியின் கதவுகள் திறக்கப் போகும் அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 6வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்பட போகும் காலமாகும். இதை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய முன்னேற்றம், ஒரு புதிய பாதை உருவாகப் போகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் நிறைய உழைத்திருக்கிறீர்கள். பல விஷயங்களில் முயற்சி செய்திருக்கிறீர்கள். பல கனவுகளை மனதில் வைத்திருக்கிறீர்கள். பல இலக்குகளை அடைய போராடி இருக்கிறீர்கள். ஆனால் எல்லா முயற்சிகளுக்கும் உடனடியாக பலன் கிடைக்கவில்லை. சில கதவுகள் உங்கள் முன் மூடப்பட்டன. சில வாய்ப்புகள் உங்கள் கைகளை விட்டு சென்றன. சில நேரங்களில் உங்களுடைய திறமையை நிரூபிக்க கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் மனதில் ஏமாற்றம் உருவாகி இருக்கலாம். ஆனால் துளாராசிக்காரர்களே, ஒரு விதை விதைக்கப்பட்ட உடனே மரமாக மாறாது. முதலில் அது மண்ணுக்குள் வேர்களை மலர்க்கும். வெளியே எதுவும் தெரியாதது போல இருக்கும். ஆனால் சரியான நேரம் வந்ததும் அது வேகமாக வளரத் தொடங்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கின்றன. இப்போது அவை வெளிப்பட போகின்றன. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்றப் போகின்றன. சிலருக்கு வேலை தொடர்பான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. சிலருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப் போகிறது. சிலருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் போகிறார்கள். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்பு உருவாகப் போகிறது. சிலருக்கு புதிய முதலீட்டு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக முடிந்திருந்த ஒரு கதவு திறக்கப் போகிறது. ஆனால் இந்த வாய்ப்புகளின் சிறப்பு என்ன தெரியுமா? அது ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றும், ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு சிறிய அறிமுகம், ஒரு சாதாரண தொலைபேசி அழைப்பு, ஒரு குறுகிய சந்திப்பு, ஒரு குறுகிய யோசனை, இவை அனைத்தும் அதன் பின்னர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக மாறப்போகின்றது. உங்கள் ராசியின் மிகப்பெரிய பலம் சமநிலையை சிந்திக்கும் திறன். மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும் இடத்தில் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். மற்றவர்கள் பார்க்காத வாய்ப்புகளை நீங்கள் கவனிப்பீர்கள். அந்த திறமையை இப்போது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரப்போகிறது. இந்த காலத்தில் உங்களுடைய சிந்தனை
முறையிலும் மாற்றம் ஏற்பட போகிறது. இதுவரை நீங்கள் தடைகளை பார்த்திருக்கலாம், இனி வாய்ப்புகளை பார்க்க தொடங்குவீர்கள். இதுவரை நீங்கள் பிரச்சனைகளை பற்றி சிந்தித்திருக்கலாம், இனி தீர்வுகளை பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். இதுவரை எப்படி சமாளிப்பது என்று யோசித்திருக்கலாம், இனி எப்படி வளர்வது என்று யோசிக்க தொடங்குவீர்கள். இதுவே வெற்றியின் உண்மையான தொடக்கம். பல துலா ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஒரு புதிய யோசனை தோன்றப் போகிறது. அந்த யோசனை எதிர்காலத்தில் பெரிய வருமானத்திற்கும் பெரிய வெற்றிக்கும் காரணமாக மாறப்போகிறது. சிலருக்கு ஒரு புதிய மனிதனின் ஆலோசனை வாழ்க்கையை மாற்றப் போகிறது. சிலருக்கு ஒரு புதிய பயணம் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது. சிலருக்கு ஒரு புதிய வேலை அல்லது பொறுப்பு புதிய அடையாளத்தை உருவாக்கப் போகிறது. சிலருக்கு ஒரு புதிய தொடர்பு புதிய செல்வத்தின் கதவை திறக்கப் போகிறது. இவை அனைத்தும் இந்த காலத்தில் உருவாகப் போகும் வாய்ப்புகளின் வடிவங்கள். துலா ராசிக்காரர்களே, இறைவன் சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை நேரடியாக தருவதில்லை, அதற்கு கதவுகளை திறக்கிறார். அந்த கதவுகள் தற்போது உங்களுக்காக திறக்கப்பட தொடங்கியுள்ளன. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். வாய்ப்புகளை அடையாளம் காண வேண்டும், அவற்றை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உங்களுடைய திறமையை நம்ப வேண்டும், உங்களுடைய உழைப்பை நம்ப வேண்டும், இறைவனின் அருளை நம்ப வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்கும் வாய்ப்புகள் சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு காரணமாக மாறப்போகிறது. உங்கள் உழைப்பின் பலன் வெளிப்பட தொடங்க போகிறது. உங்கள் பொறுமையின் பலன் கிடைக்கப் போகிறது. உங்கள் நல்ல காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகும் இந்த 6வது அதிசயம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் புதிய கதவுகளை திறக்கப் போகிறது. உங்கள் எதிர்காலத்தை உயர்த்தப் போகிறது. உங்கள் கனவுகளை நிஜமாக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. இதுவே துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 7வது அதிசயம். பகுதி 7 விதியை மாற்றப் போகும் இறுதி மற்றும் மிகப்பெரிய அதிசயம். இனி வரக்கூடிய நாட்களில் நடைபெறப் போகும் 7வது மற்றும் மிகப்பெரிய அதிசயத்தை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். இந்த காணொளியில் இதுவரை நாம் பார்த்த ஒவ்வொரு அதிசயமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை தொட்டது. நல்ல செய்தி, பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி, முக்கியமான சந்திப்பு, இறைவனின் புதிய வாய்ப்புகள், இது ஆகியவற்றை பற்றி விரைவாக பார்த்தோம். ஆனால் இப்போது பார்க்க போகும் இந்த 7வது அதிசயம் அவற்றை எல்லாம் விட மிகப்பெரியது. ஏனெனில் இந்த உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டும் மாற்றப் போவதில்லை, இது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதனின் வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக இருக்கும், ஆனால் அந்த நாட்களே பின்னர் வாழ்க்கையின் மரமாக மாறிவிடும். அந்த நேரத்தில் அதன் முக்கியத்துவம் தெரியாது, ஆனால் சில மாதங்கள் கழித்து அதன் பலன் தெரியும். சில ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு புரியும். பிறகு மனிதனை திரும்பி பார்த்தா அந்த நாள் தான் என் வாழ்க்கையை மாற்றியது, அந்த முடிவு தான் என்னுடைய விதியை மாற்றியது, அந்த வாய்ப்பு தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று சொல்வான். அப்படிப்பட்ட ஒரு காலத்தின் வாசலில் தற்போது நிற்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்திற்கான கதவாக இருக்க போகின்றது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் நிறைய காத்திருக்கிறீர்கள், நிறைய உழைத்திருக்கிறீர்கள், நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறீர்கள், நிறைய செலவுகளை சந்தித்திருக்கிறீர்கள், நிறைய ஏமாற்றங்களை கடந்திருக்கிறீர்கள். பல நேரங்களில் யாரிடமும் சொல்லாமல் உங்கள் வேதனைகளை மனதிற்குள் வைத்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கு கூட சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்று உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் துலா ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை நான் மிக உறுதியாக கூறுகிறேன். இறைவன் உங்களை ஒருபோதும் மறந்து விடவில்லை. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் அவர் மதித்தார். நீங்கள் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் அவர் பார்த்தால், நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்த்தால். இந்த அனைத்திற்கும் தற்போது பதிலளிக்கும் காலம் தற்போது நெருங்கிவிட்டது. ராசிக்காரர்களே, இந்த 7வது அதிசயம் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு விழிப்புணர்வு, இது ஒரு புதிய தொடக்கம், இது ஒரு புதிய பாதை, இது ஒரு புதிய வாழ்க்கை. இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்கும் மாற்றங்கள் அடுத்த சில மாதங்களிலும் தொடர்ந்து நல்ல பாதங்களை தரப்போகின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல காலம் இப்போது உங்கள் வாழ்க்கையை நோக்கி வர தொடங்கியுள்ளது. இறைவன் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்பட தொடங்கியுள்ளது. அதனால் துலா ராசிக்காரர்களை நம்பிக்கை இழக்காதீர்கள், தைரியத்தை இழக்காதீர்கள், உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல காலத்தின் வாசலில் தற்போது நீங்கள் நிற்கிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த புதிய சக்தி உங்கள் எதிர்காலத்தை ஒளிர செய்ய போகிறது. உங்கள் உழைப்பின் பலன் வெளிப்பட போகிறது. உங்கள் பொறுமையின் பலன் கிடைக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. இதுவே துலா ராசிக்காரரின் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் 7வது மற்றும் மிகப்பெரிய அதிசயம். இந்த காணொளியை முடிப்பதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு விஷயத்தை உறுதியாக கூற விரும்புகிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. அது எந்த வடிவத்தில் வரும் என்பது இப்போது யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தொடங்க போகிறது. அது பணமாக வரலாம், நல்ல செய்தியாக வரலாம், ஒரு புதிய வாய்ப்பாக வரலாம், ஒரு முக்கியமான மனிதராக வரலாம், அது இறைவனின் அருளாக வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலத்தின் தொடக்கம் நிகழப்போகிறது. அதனால் அதனை சாதாரணமாக கடந்து போக விடாதீர்கள். உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள். உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கவனியுங்கள். உங்கள் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களை கவனியுங்கள். ஏனெனில் இறைவன் பல நேரங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மிக சாதாரணமான நிகழ்வுகளின் மூலமாகவே வழங்குகிறார்.
இந்த காணொளியை பார்க்கும் துலா ராசிக்காரர்கள் அனைவரும் கீழே கருத்து பகுதியில் மங்களம் பெருகட்டும் என்று தவறாமல் பதிவு செய்யுங்கள். இறைவனின் அருள் உங்கள் வீட்டில் நிலைக்கட்டும், செல்வம் பெருகட்டும், நிம்மதி பெருகட்டும், அதிர்ஷ்டம் பெருகட்டும், வெற்றி பெருகட்டும். இது போன்ற ராசி பலன்கள், ஜோதிட ரகசியங்கள், ஆன்மீக தகவல்கள் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய எங்களது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐகானையும் அழுத்த மறந்து விடாதீர்கள். மங்களம் பெருகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.